இன்றைக்கு செய்தியை ஒரு கேள்வியோட நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். எத்தனை பேர் கர்த்தரை பிரியப்படுத்த விரும்புகிறீர்கள்? கர்த்தரை பிரியப்படுத்துறது, அதை குறித்த ஒரு பகுதியை தான் நாம் இன்றைக்கு கவனிக்க போகிறோம். நீங்கள் ஒருவேளை என்கிட்ட கேட்கலாம், எத்தனையோ காரியங்கள் இருக்கே பேசுகிறதுக்கு, அதெல்லாம் பற்றி பேசலாமே, எனக்கு 1008 பிரச்சனைகள் இருக்கே வாழ்க்கையில், அதெல்லாம் பற்றி பேசலாமே, அதையெல்லாம் விட்டுட்டு எதுக்கு கர்த்தரை பிரியப்படுத்துறதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கலாம். அது அவ்வளோ முக்கியமானதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வேதத்தின்படி அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். கர்த்தரை பிரியப்படுத்துவது என்பது வேதத்தின்படி எப்படிப்பட்ட காரியம்? ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். புதிய ஏற்பாடு அதை பற்றி ரொம்ப அதிகமாக பேசுகிறது. ஒரு சில வசனங்களை மட்டும் நான் காண்பிக்க விரும்புகிறேன். எபேசியர் 5ஆம் அதிகாரம். எபேசியர் 5 10ஆம் வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். அர்த்தம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு எது பிரியமானதுன்னு நாம் கண்டுபிடிக்கணுமா? அது நம்முடைய வேலையா இருக்குது. என்னது? கர்த்தருக்கு என்ன பிரியமானதுன்றத கண்டுபிடிக்கிறது. அது மட்டும் இல்லை, கொலோசே பட்டணத்தில் உள்ள விசுவாசிகளுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதி சொல்கிறாரு, அவர் உங்களுக்காக நான் இடைவிடாமல் ஜெபிக்கிறேன் என்று. எதற்காக ஜெபித்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ள வேண்டும். அவங்க என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு பாத்திரராக நடந்து கொள்ள வேண்டும். அதன் மூலமாக என்ன நடக்கணும்? கர்த்தர் பிரியப்பட வேண்டும். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அவர் இப்படி சொல்லுகிறார். இன்னும் ஒரு வசனம் கவனிப்போம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 5:9. அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். இந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் சரீரத்தில் குடியிருக்கிறத பற்றியும் சரீரத்தை விட்டு குடிபெயர்ந்து கர்த்தரோட குடியிருக்கிறத பற்றியும் பேசுகிறாரு. அதாவது இந்த உலகத்தில் இருக்கிறதையும் இங்கேருந்து போய் பரலோகத்தில் இருக்கிறதையும் பற்றி பேசுகிறார். ஆனால் சொல்கிறாரு, சரீரத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தரோட இருந்தாலும் பரவாயில்ல, நாம் என்னத்தை நாடுகிறோம்? என்னத்தை நாடுகிறோம்? கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருக்க நாடுகிறோம். எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருக்க நாடுகிறோம். இந்த வார்த்தையை மொழிபெயர்க்கிறதுக்கு ஆங்கில மொழிபெயர்ப்புகள் பல வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. ஒரு வார்த்தை எய்ம். எய்ம்னானது குறிக்கோள். அப்போ கர்த்தரை பிரியப்படுத்துறது தான் நம்மளுடைய என்னது? குறிக்கோள். இன்னொரு வார்த்தை கோல், இலக்கு. நம்முடைய இலக்கு என்னது? கர்த்தரை பிரியப்படுத்துறது. வேற சில மொழிபெயர்ப்புகள் ஆம்பிஷன் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. லட்சியம். நம்முடைய லட்சியம் என்னது? கர்த்தரை பிரியப்படுத்துறது. இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய லட்சியம் என்னன்னு நான் கேட்டேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு 1000 பதில் கிடைக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒரு பதில் சொல்லலாம். ஆனால்
எல்லாவற்றை பார்க்கலும் மேலாக நம் எல்லாருடைய லட்சியமும் என்னவா இருக்கணும்? கர்த்தரை பிரியப்படுத்துவது. அதுதான் நம்முடைய நாட்டமாக இருக்கணும், நம்முடைய குறிக்கோளாக இருக்கணும், நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும், நம்முடைய லட்சியமாகவே இருக்க வேண்டும். கர்த்தரை பிரியப்படுத்துவது. எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தரை பிரியப்படுத்துவது. இன்றைக்கு அதை குறித்த ஒரு பகுதியை தான் நாம் பார்க்க போகிறோம். திருப்பிக் கொள்வோம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். இப்படிப்பட்ட பலிகள் மேல தேவன் எப்படி இருக்கிறாரு? பிரியமாயிருக்கிறார். இந்த எபிரேய நிருபத்தில் பார்த்தீங்கன்னா வலியுறுத்தப்படுகிற ஒரு சத்தியம் என்னது தெரியுமா? இயேசு பாவங்களை நீக்கும்படியாக பலியிடப்பட்டார். பழைய ஏற்பாட்டு பலிகள் எதுவுமே பாவத்தை நிவர்த்தி செய்ய முடியாது. அவைகள்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாய் இருக்கிறது. கிறிஸ்து தான் பொருள். அப்ப அவர் என்ன செஞ்சாரு? தம்மை தாமே பலியாக செலுத்தினார். அந்த பலியின் மூலமாக அவர் என்ன செஞ்சாரு? பாவங்களை நீக்கிவிட்டார். பாவங்களை நீக்கிவிட்டார். அவருடைய பலி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால, ரொம்ப பூரணமாக இருக்கிறதுனால இன்னைக்கு பாவத்துக்கு வேற எந்த பலியும் செலுத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ இன்னைக்கு செலுத்துறதுக்கு பலிகளே கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாவத்து நிமித்தம் செலுத்தப்படுறதுக்கு எந்த பலியும் கிடையாது. இயேசு தன்னையே பலியாக செலுத்தி விட்டார். நம்மை என்றென்றும் பூரணப்படுத்தி விட்டார். பாவங்கள் எல்லாம் நீக்கி இருக்கிறார். பாவத்து நிமித்தம் வேற எந்த பலியும் இன்னைக்கு நாம் செலுத்த வேண்டியது கிடையாது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இந்த நிருபத்தின் ஆசிரியர் சொல்கிறாரு, நாம் ஒரு பலியை தேவனுக்கு என்ன செய்ய வேண்டுமா? செலுத்த வேண்டுமாம். அது என்ன பலி? ஸ்தோத்திர பலி. 15ஆம் வசனத்தில் பார்க்குறோம் இல்லையா? ஸ்தோத்திர பலி. எல்லாரும் சொல்லுவோம் ஸ்தோத்திர பலி. அதை இன்னும் நல்லா புரிகிற மாதிரி சொல்லணும்னா நன்றி பலி. த சாக்ரிஃபைஸ் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங். நன்றி பலி. எல்லாரும் சொல்லுவோம் நன்றி பலி. இந்த ஸ்தோத்திர பலி அல்லது நன்றி பலினா என்னது? முதலாவது இதை குறித்து நாம் லேவியராகமம் 7ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். இந்த பலி பாவத்து நிமித்தம் செலுத்தப்படுகிற பலி கிடையாது. பாவ நிவாரண பலி செலுத்தப்பட்ட பிறகு மனமார்ந்து செலுத்தப்பட்ட ஒரு மிருக பலி. பாவ நிவாரண பலி செலுத்தப்பட்ட பிறகு, சுத்திகரிக்கப்பட்ட பிறகு செலுத்தப்பட்ட ஒரு வாலண்டரி அனிமல் சாக்ரிஃபைஸ், ஒரு மனமார்ந்த மிருக பலி. இதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இந்த பலியினுடைய நோக்கம் தேவனுக்கு நன்றி செலுத்துவது அல்லது தேவனுக்கு நன்றியை வெளிப்படுத்துவது. இந்த பலியினுடைய நோக்கம் என்னது?
தேவனுக்கு நன்றியை வெளிப்படுத்துறது. அதற்காக தான் இந்த பலி செலுத்தப்பட்டது. இந்த பலியை குறித்து நம்ம சங்கீதங்கள்லையும் வாசிப்போம். சங்கீதம் 50ஆம் அதிகாரம். சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 14வது வசனம். சங்கீதம் 50:14. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இங்க கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலி இடு. இங்க பார்த்தீங்கன்னா இந்த ஸ்தோத்திர பலின்றது மிருக பலிகளோட கான்ட்ராஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறது, வேறுபடுத்தப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலர் மிருக பலிகளை செலுத்திட்டு இருந்தாங்களான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கரெக்டாக செலுத்திட்டு இருந்தாங்க. 8ஆம் வசனத்தில் பாருங்க, உன் பலிகள் நிமித்தம் உன்னை கடிந்து கொள்ளேன், உன் தகன பலிகள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. அப்போ மிருக பலிகள்லாம் அவங்க கரெக்டாக செலுத்திட்டு இருந்தாங்க. ஆனால் என்ன மிஸ்ஸிங் தெரியுமா? என்ன குறைவுப்பட்டது தெரியுமா? ஸ்தோத்திரம். எல்லாம் சொல்லுவோம் ஸ்தோத்திரம். அப்போ அதனால தான் கர்த்தர் இஸ்ரவேலரை பார்த்து சொல்கிறாரு, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிடு. மிருக பலி இருக்கட்டும், அது நல்லது, அதை நீ செலுத்திட்டு இருக்கிற. ஆனால் நீ அதற்கும் மேலே உன்னை செலுத்தணும். அது என்னது? ஸ்தோத்திர பலி. ஸ்தோத்திர பலி. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு மிருக பலி கிடையாது, இது ஒரு ஆவிக்குரிய பலி. எல்லாம் சொல்லுவோம் ஆவிக்குரிய பலி. 23ஆம் வசனம் பாருங்க, இதே அதிகாரத்தில். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்ன செய்கிறான்? மகிமைப்படுத்துகிறான். நீங்கள் மிருக பலிகளை செலுத்துறீங்க, நல்லது. ஆனால் ஸ்தோத்திர பலி இடுங்கள், தேவனுக்கு ஸ்தோத்திர பலி இடுங்கள். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்ன செய்கிறான்? தேவனை மகிமைப்படுத்துகிறான். சங்கீதங்களில் வேற இடங்கள்லையும் நாம் இந்த ஸ்தோத்திர பலியை குறித்து பார்க்கிறோம். சங்கீதம் 107ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 107 21, 22 வசனங்கள். அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் துதித்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவருடைய கிரியைகளை ஆனந்த சத்தத்தோடே விவரிப்பார்களாக. இங்கேயும் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துறதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா எந்த மிருக பலியும் இதில் சம்பந்தப்படவில்லை. இது ஒரு ஆவிக்குரிய பலியாய் இருக்கிறது. இன்னொரு வசனம், சங்கீதம் 116. சங்கீதம் 116 17ஆம் வசனம். சங்கீதம் 116 17ஆம் வசனம். நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். ஸ்தோத்திர பலி. எல்லாரும் சொல்லுவோம் ஸ்தோத்திர பலி. இது எப்பேற்பட்ட பலி? மிருக பலி கிடையாது. முதல்ல அது ஒரு மிருக பலியாக இருந்துச்சு. அந்த மிருக பலியின் மூலமாக தேவனுக்கு இஸ்ரவேலர் என்ன செய்தாங்க? நன்றி செலுத்தினாங்க. ஆனால் அப்படியே போக போக பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆவிக்குரிய பலியாக இருக்குதுன்றதை நம்ம பார்க்க முடியுது. மிருக பலி கிடையாது. இது என்ன பலி? ஆவிக்குரிய பலி. இந்த பலி எதனால் ஆன பலி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்தோத்திரத்தினால் ஆன பலி.
மிருகத்தினால் ஆன பலி கிடையாது. எதனால் ஆனது? ஸ்தோத்திரத்தினால் ஆன பலி. இது என்ன பலி? நன்றி செலுத்துதல் தான் அந்த பலியே. இந்த பலியே என்னது? நன்றி செலுத்துதல். அப்ப ஸ்தோத்திர பலினா என்னது? நன்றி செலுத்துதல். எல்லாரும் சொல்லுவோம், நன்றி செலுத்துதல். இப்ப எபிரேய நிருபத்தின் ஆசிரியர் சொல்றாரு, இந்த பலியை நாம தேவனுக்கு என்ன செய்ய வேண்டும்? செலுத்த வேண்டும். எந்த மிருகத்தையும் நாம செலுத்த வேண்டியதில்லை. ஸ்தோத்திரமே நம்முடைய பலியா இருக்க வேண்டும். நன்றி செலுத்துதலே நம்முடைய பலியா இருக்க வேண்டும். நன்றி செலுத்துதல்ன்றது நம்முடைய வாயோடு சம்பந்தப்பட்ட ஒரு காரியம். திரும்ப வருவோம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15வது வசனம். எபிரேயர் 13:15. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். இந்த வசனம் இந்த ஸ்தோத்திர பலியை பற்றி என்ன சொல்லுதுன்னு பாருங்க. அது என்னவா? அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனி. அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனி. உதடுகளின் கனினா என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய வாயின் வார்த்தைகள். உதடுகளின் கனினா என்னது? நம்முடைய வாயின் வார்த்தைகள். அப்ப நம்முடைய நன்றி செலுத்துதல் நம்முடைய வாயின் வார்த்தைகளால் வெளிப்படுத்தப்பட வேண்டும். எனக்கு நன்றி உணர்வு இருக்குங்க, அப்படியே இமோஷனலாக ஃபீல் பண்ணுறேன். அது மட்டும் பத்தாது, அதையும் தாண்டி என்ன செய்யணும்? வாயை திறந்து வார்த்தைகளின் மூலமாக நன்றி செலுத்த வேண்டும். அப்படிதான் நன்றி செலுத்த வேண்டும். வெறும் உணர்ச்சிகள் இருந்தால் பத்தாது, அந்த உணர்ச்சிகளை நாம் என்ன செய்யணும்? வாயின் வார்த்தைகளின் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும். வாயை திறந்து வார்த்தைகளை சொல்லி அதை வெளிப்படுத்த வேண்டும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நம்ம அவங்களுக்கு நிறையா செஞ்சுருப்போம். அவங்கள்ட்ட ஒரு நன்றி உணர்வு இருக்குன்னு நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் ஒரு நாளும் வாயை திறந்து தேங்க்யூன்னு சொல்லவே மாட்டாங்க. ஆனால் நாம் அப்படி இருக்க கூடாது. நமக்கு வெறும் நல்ல உணர்ச்சிகள் இருக்கிறது நல்லது. அதையும் தாண்டி வாயை திறந்து நம்முடைய வார்த்தைகள் மூலமாக நாம் என்ன செய்யணும்? நன்றி செலுத்த வேண்டும். இந்த ஸ்தோத்திர பலினா என்னது? அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனி. வேற விதமா சொல்றேன், அவரை துதிக்கும் நம்முடைய வாயின் வார்த்தைகள். ஸ்தோத்திர பலினா என்னது? அவரை துதிக்கும் நம்முடைய வாயின் வார்த்தைகள். வேதத்தில் நாமம் என்பது நபரை குறிக்கிறது. அப்ப அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனினா என்னது? அவரை துதிக்கும் நம்முடைய வாயின் வார்த்தைகள். எல்லாரும் சொல்லுவோம், அவரை துதிக்கும் நம்முடைய வாயின் வார்த்தைகள். இதுதான் ஸ்தோத்திர பலி. இதைத்தான் நாம தேவனிடத்துல செலுத்த வேண்டும். நம்முடைய வாயினால அவரை என்ன செய்ய வேண்டும்? துதிக்க வேண்டும். நம்முடைய உணர்வுகள் அது இருந்தால் பத்தாது, வாயை திறந்து என்ன செய்யணும்? கர்த்தரை துதிக்க வேண்டும். கர்த்தரை நாம பாட வேண்டும். அதனால தான் நம்முடைய சபையில் பாடலுக்கென்றே ஒரு நேரம் ஒதுக்கப்படுது. ஒவ்வொரு ஆராதனையிலும் ஒதுக்குறோம். அது ஸ்டேஜில் இருக்கவங்க மட்டும் பாடுறது கிடையாது. அது எதுக்கு தெரியுமா? எல்லாரும் என்ன செய்யணும்? கர்த்தரை பாட வேண்டும். எல்லாரும் கர்த்தரை பாட வேண்டும்.
ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், என் வாய்ஸ் அந்தளவுக்கு நல்லா இருக்காதுங்க, எப்படி ஒழுங்காக பாடுறதுன்னு எனக்கு தெரியாது, பக்கத்தில் உள்ளவங்க கேட்டால் என்ன நினைப்பாங்க அப்படின்னு நீங்கள் ஒருவேளை சொல்லலாம். அவங்க என்ன நினச்சா என்னங்க, கர்த்தருடைய காதுக்கு அது ரொம்ப இனிமையாக இருக்குது. உங்கள் குரல் நல்லா இல்லாமல் இருக்கலாம், ரொம்ப குறைன்னு இருக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு அது எப்படி தான் இருக்குது, இனிமையாக இருக்குது. கர்த்தர் அதிலே பிரியப்படுகிறார். சபையில் நாம் கர்த்தர் என்ன செய்கிறோம், பாடுகிறோம். சபையில் மட்டும் பாடக்கூடாது, வீடுகள்லையும் நாம் என்ன செய்யணும், கர்த்தரை பாட வேண்டும். நம்முடைய வீடுகள் கர்த்தரை பாடுகிற பாட்டினால் நிறைந்திருக்க வேண்டும். சங்கீதங்கள்னாலும் கீர்த்தனைகள்னாலும் ஞான பாட்டுகள்னாலும் நாம் கர்த்தரை என்ன செய்யணும், பாட வேண்டும். வாயை திறந்து நம்முடைய வார்த்தைகளை கொண்டு என்ன செய்யணும், அவரை துதிக்க வேண்டும். நம்முடைய பாட்டுனால அவரை துதிக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, பேச வேண்டும். எல்லாரும் சொல்லுவோம், பேச வேண்டும். நம்முடைய பிரச்சனை என்ன தெரியுமா, நிறைய நேரங்களில் தேவையில்லாததை பிரயோஜனமற்றதை நிறையா பேசிகிட்டே இருக்கிறோம். நல்லா பேச தெரியுமா, கர்த்தர் எவ்வளோ நல்லவர்ன்றதை பேசுங்க. நல்லா பேச தெரியுமா, அவருடைய கிருபை எப்படி என்றும் உள்ளதுன்றதை பற்றி பேசுங்க. நல்லா பேச தெரியுமா, மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களை பற்றி பேசுங்க. அது எல்லாவற்றுக்காகவும் தேவனுக்கு என்ன செய்யுங்க, நன்றி செலுத்துங்கள். நன்றி செலுத்துங்கள். இந்த நன்றி செலுத்துதல் இயற்கையானதா இருக்கணும். இந்த நன்றி செலுத்துதல் எப்படி இருக்கணும், இயற்கையானதா இருக்கணும். நான் இங்கேருந்து நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம், கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் யாரையுமே நன்றி செலுத்தும்படியாக நான் என்ன செய்ய முடியாது, கட்டாயப்படுத்த முடியாது. யாருமே இன்னொருத்தர் என்ன செய்ய முடியாது, கட்டாயப்படுத்த முடியாது. நீங்கள் பண்ணணும்னு நினச்சாதான் அதை பண்ணுவீங்க. நான் உங்களை பண்ண வைக்க முடியாது. அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, உதடுகளின் கனி. உதடுகளின் கனி, எல்லாரும் சொல்லுவோம், உதடுகளின் கனி. ஒரு மரத்தில் கனி எப்படி வளருதுன்னு பார்த்துருக்குறீங்களா? இயற்கையாக விளையும், இயற்கையாக வளரும், தானாக வளரும். நீங்கள் விதையை போடுறீங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் எதுவுமே செய்கிறதில்ல. கனி கொடு அப்படின்னு அதை போய் நெரிச்சா கனி கொடுத்துருமா? அது கிடையாது. தானாக அது வர வேண்டும். எந்த கட்டாயமும் இல்லாமல் கனி மரத்தில் விளையுது இல்லையா? அதே போல் நம்முடைய உதடுகளில் நன்றி செலுத்துதலும் தானாக என்ன செய்ய வேண்டும், விளைய வேண்டும். எப்படி ஒரு மரத்தில் கனி விளையுதோ அந்த மாதிரி நம்முடைய உதடில் என்ன விளையணும், நன்றி செலுத்துதல், ஸ்தோத்திர செலுத்துதல் தானாக என்ன செய்யணும், விளைய வேண்டும். இது யாருக்கு சாத்தியம் அப்படின்னு கேட்டால் விசுவாசிகளுக்கு தான் சாத்தியம். மறுபடியும் பிறந்தவங்களுக்கு தான் சாத்தியம். மற்றவங்களுடைய வாயில் நன்றி செலுத்துதல்லாம் விளையிறதில்ல. அவங்க தேவனுக்கு நன்றி செலுத்துறது கிடையாது. ஆனால் நம்முடைய வாயில் அது இயற்கையாக விளையிறதா இருக்க வேண்டும். சரி, இந்த ஸ்தோத்திர பலியை நாம் தேவனிடத்தில் யார் மூலமாக செலுத்த வேண்டும் என்று கேட்டால் இயேசுவின் மூலமாக செலுத்த வேண்டும். எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவின் மூலமாக.
இயேசுவின் மூலமாக தான் இந்த ஸ்தோத்திர பலியை நாம் தேவனிடத்தில் செலுத்த வேண்டும். இங்கே அந்த ஃப்ரேஸை கவனிங்க. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனி ஆகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அவர் மூலமாய். யார் மூலமாய்? இயேசுவின் மூலமாய். சின்னதாக ஒரு மூலையில் இருக்கிறதுனால நம்ம கவனிக்காமல் விட்டுற கூடாது. ஏனென்றால் இந்த வசனத்தில் இருக்கிறதுல அதிகமாக வலியுறுத்தப்பட்டிருக்கிற ஃப்ரேஸ் அதுதான். ரொம்ப முக்கியமான ஒரு ஃப்ரேஸ். நீங்கள் கிரேக்க ஒரிஜினலில் பார்த்தீங்கன்னா அதோட தான் இந்த வசனமே ஆரம்பிக்குது. அவர் மூலமாய் அப்படின்னு தான் இந்த வசனமே ஆரம்பிக்குது. அப்போ தேவனிடத்தில் பலி செலுத்தணும்னா யாரோட தான் நம்ம ஆரம்பிக்கணும்? இயேசுவோட தான் நாம் ஆரம்பிக்க வேண்டும். அவர் தான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தராய் இருக்கிறார். அவர் நம்முடைய மகா பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். தேவனுக்கு முன்பாக அவர் தான் நம்முடைய பிரதிநிதியா இருக்கிறார். அவரை அல்லாமல் நாம் தேவனிடத்தில் வரவே முடியாது. இயேசுவை அல்லாமல் நம்முடைய ஜெபங்கள் எதுவுமே தேவனுக்கு ஏற்புடையது கிடையாது. இயேசுவை அல்லாமல் நாம் செலுத்துகிற எந்த பலியிலையும் தேவன் பிரியப்படுறது கிடையாது. இயேசு நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்யும்படியாக மரித்தார். இன்றைக்கு உயிரோடே அவர் இருக்கிறார். நமக்காக வேண்டுதல் செய்யும்படி, நமக்காக பரிந்து பேசும்படி அவர் என்றென்றைக்கும் உயிரோட இருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் தேவன் நம்முடைய பலிகளை என்ன செய்கிறார்? ஏற்றுக்கொள்கிறார். வேற எந்த அடிப்படையிலையும் அவர் ஏற்றுக்கொள்றது கிடையாது. அதனால தான் வேற யார் மூலமாக நாம் தேவனுக்கு பலி செலுத்தினாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. அது ஏற்றுக்கொள்ளப்படாது. அது யாரை வேணாலும் இருக்கலாம், எந்த பரிசுத்தமான வேணாலும் இருக்கலாம், எந்த தேவதூதனா வேணாலும் இருக்கலாம், கன்னி மரியாளா கூட இருக்கலாம். அவங்க மூலமாலாம் நாம் பலிகளை தேவனுக்கு செலுத்தினா அவர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். இயேசுவின் மூலமாக நாம் பலி செலுத்தினா மட்டும்தான் தேவன் அதை என்ன செய்வார்? ஏற்றுக்கொள்ளுவார். எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவின் மூலமாய் மாத்திரம். இப்போ நம்முடைய பலியை தேவனுக்கு யார் மூலமாக செலுத்துகிறோன்றது ரொம்ப முக்கியம். இல்லாட்டி பலி போயே சேராது, ஏற்றுக்கொள்ளப்படாது, தேவன் அதில் பிரியப்பட மாட்டார். ஆனால் இயேசுவின் மூலமாக செலுத்தும் போது தேவன் அதை என்ன செய்கிறார்? ஏற்றுக்கொள்கிறார், அதிலே பிரியப்படுகிறார். அப்போ அவர் மூலமாய் ஸ்தோத்திர பலியை நாம் தேவனுக்கு செலுத்த வேண்டும். இயேசுவின் மூலமாய் ஸ்தோத்திர பலியை தேவனுக்கு என்ன செய்யணும்? செலுத்த வேண்டும். அப்போஸ்தலன் பேதுருவும் தன்னுடைய முதலாம் நிருபத்தில் இதே போன்ற ஒரு காரியத்தை சொல்லுகிறார். வாசிக்கலாம். 1 பேதுரு 2:5. ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். இங்க பாருங்க எப்படி சொல்லப்பட்டிருக்குதுன்னு. இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை
செலுத்தும்படி. அப்போ நம்முடைய ஆவிக்கேற்ற ஆவிக்குரிய பலிகளை தேவனுக்கு யார் மூலமாக செலுத்த வேண்டும்? இயேசுவின் மூலமாக செலுத்த வேண்டும். திரும்ப வருவோம் நம்முடைய பகுதிக்கு. அங்கே இன்னொரு காரியத்தை கவனிங்க. இந்த ஸ்தோத்திர பலி எப்பெல்லாம் செலுத்தப்பட வேண்டும்? இந்த ஸ்தோத்திர பலி எப்பெல்லாம் செலுத்தப்பட வேண்டும்? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எப்போதும். எல்லாரும் சொல்ல எப்போதும். ஞாயிற்றுக்கிழமைகளில் சபைக்கு வரப்போ மட்டும் கிடையாது. எப்பயோ ஒருக்க கிறிஸ்மஸ், நியூ இயரு, ஈஸ்டரு அப்போ மட்டும் கிடையாது. எப்போதும். எல்லாம் சொல்ல எப்போதும். சங்கீதக்காரனாகிய தாவீது 34ஆம் சங்கீதத்தில் சொல்கிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். கர்த்தரை நான் என்ன செய்வேன்? எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். எக்காலத்திலையும் அவருக்கு நன்றி செலுத்துவேன். எக்காலம்னு சொல்லும்போது அதில் நல்ல காலமும் இருக்குது, கெட்ட காலமும் இருக்குது. நல்ல காலமாக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவேன். கெட்ட காலமாக பரவாயில்ல, நான் என்ன செய்வேன்? கர்த்தருக்கு நன்றி செலுத்துவேன். அப்படிதான் சொல்கிறான் அப்போஸ்தலன் பவுல். தெசலோனிக்கேயருக்கு எழுதும்போது சொல்கிறாரு, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், எல்லாவற்றிலேயும் நன்றி செலுத்துங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எல்லா காலங்கள்லையும் எல்லா சூழ்நிலைகள்லையும் நன்றி செலுத்துங்க. காலம் ரொம்ப நல்லா இருக்கா? நன்றி செலுத்துங்க. காலம் ரொம்ப நல்லா இல்லையா? நன்றி செலுத்துங்க. சூழ்நிலை ரொம்ப நல்லா இருக்கா? நன்றி செலுத்துங்க. சூழ்நிலை அவ்வளோ நல்லா இல்லையா? நன்றி செலுத்துங்க. அப்படிதான் சொல்கிறாரு அங்கே. அதுக்கப்புறம் சங்கீதக்காரன் சொல்கிறான், அவர் துதி எப்போதும் எங்கே இருக்கும்? என் வாயில் இருக்கும். எல்லாரும் சொல்லுவோம், என் வாயில் இருக்கும். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அப்படிதான் நமக்கும் இருக்க வேண்டும். அவர் துதி எப்போதும் என் மனசில் இருக்கும்னு சொல்லலாம. அவர் துதி எப்போதும் எங்கே இருக்கும்? என் வாயில் இருக்கும். அப்போ ஆமாம், மனசில் நினச்சேன், காலிலேருந்து கர்த்தரை பற்றி தான் நினச்சிட்டு இருக்கிறேன், நல்லது. ஆனால் வாயை திறந்து என்ன செய்யுங்க? அதை சொல்லுங்க. அவர் அதை கேட்குறதுக்கு ரொம்ப பிரியப்படுவார். அப்போ வாயை திறந்து நாம் என்ன செய்யணும்? தொடர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும், அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். தொடர்ந்து நாம் இதை செய்ய வேண்டும். எல்லா நேரங்கள்லையும் நாம் இதை செய்யணும். காலையில் எழுந்திரிக்கும் போதும் செய்யணும், நைட்டு தூங்க போகும்போதும் செய்யணும். ஜனவரி 1ஆம் தேதியும் செய்யணும், டிசம்பர் 31ஆம் தேதியும் செய்யணும். அது மட்டும் இல்லை, எல்லா இடங்கள்லையும் அதை செய்யணும். சபையிலையும் அதை செய்யணும், வீட்லையும் அதை செய்யணும். உலகத்தின் மத்தியில் கடந்து போகும்போதும் அதை நாம் செய்யணும். நம்முடைய தனி அறையிலையும் அதை செய்யணும், நடு தெருவுலையும் அதை செய்யணும். அது மட்டும் இல்லை, எல்லா சூழ்நிலைகள்லையும் நாம் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும், அவரை துதிக்க வேண்டும். எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் போதும் அதை செய்யணும், அவருக்கு நன்றி செலுத்தணும், அவரை துதிக்கணும். அது மட்டும் இல்லை, எல்லாம் அந்தளவுக்கு நல்லா போகல, இந்த மாதிரி கலக்கமாக இருக்குது, அந்த நேரத்தில் என்ன செய்யணும்? நன்றி செலுத்த வேண்டும், அவரை துதிக்க வேண்டும். எப்போதும்ன்ற வார்த்தையினுடைய அர்த்தம் அதுதானங்க. அதுதான் எப்போதும்ன்ற வார்த்தையினுடைய அர்த்தம். அப்போ தேவனுக்கு எப்போதும்
ஸ்தோத்திர பலியை நாம் செலுத்த வேண்டும். அப்படி செய்யும்படியாக தேவனே நமக்கு உதவி செய்வாராக. சரி, இப்போ அடுத்த வசனம் பாருங்க. அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் நாம் என்ன செய்யக்கூடாதான்? மறக்க கூடாதான். அப்போ 15வது வசனத்தில் சொல்லப்பட்டதையும் நாம் என்ன செய்யணும்? செய்யணும். இயேசுவின் மூலமாக தேவனுக்கு எப்போதும் ஸ்தோத்திர பலியை செலுத்த வேண்டும். ஆனால் அதை செய்கிறேன்னு இதை என்ன செஞ்சிடக்கூடாது? மறந்துட கூடாது, இதை விட்டுற கூடாது. 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டதை என்ன செஞ்சிடக்கூடாது? விட்டுற கூடாது. இயேசு ஒரு முறை வேதபாரகர் பரிசேயர்கிட்ட இப்படி சொன்னார் பாருங்க. நான் வாசிக்கிறேன். மத்தேயு 23:23 மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒர்த்தலாமலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசம்பாவம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. இயேசு இதை செய்ய அதை செய்யலைன்னா பரவாயில்ல பார்த்துக்கலான்னு சொல்ல, இவைகளையும் செய்யணும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். இங்கே பார்த்தீங்கன்னா எபிரேய நிருபத்தின் ஆசிரியர் அப்படிதான் சொல்கிறாரு. 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதையும் செய்யணும், அதே நேரத்தில் 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதையும் என்ன பண்ணிடக்கூடாது? மறந்துட கூடாது, அதையும் விட்டுற கூடாது. ரெண்டையும் செய்யணும். எல்லாம் சொல்லுவோம், ரெண்டையும் செய்யணும். இந்த வசனத்தின்படி நாம் என்ன செய்ய மறந்துடக்கூடாது? நன்மை செய்ய மறந்துடக்கூடாது. எல்லாம் சொல்லுவோம், நன்மை செய்ய மறந்துடக்கூடாது. அல்லது இப்படி சொல்லலாம், நற்கிரியைகளை செய்ய மறந்துடக்கூடாது. நற்கிரியைகள்னா என்ன தெரியுமா? தேவனுடைய மகிமைக்காகவும் மற்றவர்களுடைய பிரயோஜனத்துக்காகவும் நம்ம செய்கிறோம் இல்லையா செயல்கள், அதுதான் நற்கிரியைகள். அதை செய்ய நாம் என்ன செஞ்சிடக்கூடாது? மறந்துட கூடாது. எல்லாம் சொல்ல மறந்துடக்கூடாது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் திருப்பிக் கொள்வோம். எபேசியர் 2:10. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாகவே அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். இங்கே பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசிகளுக்கு எழுதி அவர் சொல்கிறாரு, நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் இந்த நோக்கத்தோட சிருஷ்டிக்கப்பட்டோம் அப்படின்றார். எந்த நோக்கத்தோட? நற்கிரியைகள் செய்கிறதற்கு. பார்க்குறீங்களாங்க, நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டோம். வேறு வார்த்தைகளில் அவர் என்ன சொல்கிறான்றதை சொல்கிறேன். நற்கிரியைகள் செய்கிறதற்காக தான் நாம் என்ன செய்யப்பட்டோம்? ரட்சிக்கப்பட்டோம். அதுதான் சொல்கிறாருங்க. நற்கிரியைகள் செஞ்சதுனால நாம் ரட்சிக்கப்படல. நாம் செஞ்ச எதுவுமே நம்மளை என்ன செய்ய முடியாது? ரட்சிக்க முடியாது. நாம் எதனால் ரட்சிக்கப்படுகிறோம்? கிருபையினாலே ரட்சிக்கப்படுகிறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுகிறோம். அது நம்மால் உண்டானது கிடையாது, அது தேவனுடைய ஈவு. ஒருவரும் மேன்மை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. அதாவது நம்முடைய ரட்சிப்பு கிரியைகளுக்கு அப்பாற்பட்டதா இருக்குது. நாம் செஞ்ச எந்த காரியத்துக்கும் அப்பாற்பட்டதா இருக்குது. அதனால தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்
அப்படின்றதுல நம்ம மேன்மை பாராட்ட பெருமை பாராட்ட எதுவுமே இல்லை. ஏன்னா நாம் செஞ்ச எதுனாலையும் நாம் ரட்சிக்கப்படலை. எந்த நற்கிரியையும் செஞ்சு ரட்சிக்கப்பட முடியாது. ஆனால் 10ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரட்சிப்பினுடைய விளைவை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறார். ரட்சிப்பினுடைய விளைவு, ரட்சிப்பினுடைய நோக்கம் அது என்னது? நற்கிரியைகள் செய்கிறது. எல்லாம் சொல்ல, நற்கிரியைகள் செய்கிறது. தீத்துக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தீத்து 2:14. அவர் நம்மை சகல அக்கிரமங்கள் நின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படிக்கு நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் எதற்காக நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே 2 காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று நம்மை சகல அக்கிரமங்கள் நின்றும் மீட்டு கொள்ள வேண்டும். அதாவது சகல பாவங்கள்லேருந்தும் நம்மளை என்ன செய்ய வேண்டும்? கழுவ வேண்டும். அதுதான் முதல் காரணம். ஆனால் பவுல் அதோட நிப்பாட்டில் இன்னொரு காரணத்தையும் சொல்கிறாரு. 2வது காரணம் அது என்னது? நம்மை தம்முடைய சொந்த ஜனங்களா நற்கிரியைகள் செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களா ஆக்குறதற்கு. எதற்காக கிறிஸ்து தன்னையே ஒப்பு கொடுத்தார்? எதற்காக அவர் மரித்தார்? நாம் அவருடைய சொந்த ஜனங்களாகணும், நற்கிரியைகள் செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களா ஆகணும். ஒரு விசுவாசி யார் தெரியுமா? நற்கிரியைகள் செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவன். நற்கிரியைகள் செய்ய ஆவலா இருக்கிறவன் தான் யாரு? விசுவாசி. நற்கிரியைகள் செய்ய பக்தி வைராக்கியம் மட்டும் இருந்தால் பத்தாது, அதை செய்கிறதற்கு ஜாக்கிரதையா நாம் இருக்க வேண்டும். தீத்து 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இந்த வார்த்தை உண்மை உள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையா இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமானவைகள். அப்போ நற்கிரியைகளை செய்கிறதுக்கு நாம் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். நற்கிரியைகளை செய்வதற்காக நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டோம். இயேசு தன்னையே எதற்காக கொடுத்தார்? நம்மை நற்கிரியைகள் செய்கிறதுக்கு பக்தி வைராக்கியம் உள்ள ஜனங்களாக ஆக்குறதற்காக தம்மையே ஒப்பு கொடுத்தார். ஆனால் அதை செய்கிறதுக்கு நாம் எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, நற்கிரியைகள் செய்கிறதுல நாம் சோர்ந்து போயிடக்கூடாது. எல்லாம் சொல்ல, சோர்ந்து போயிடக்கூடாது. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 2 தெசலோனிக்கேயர் 3:13. சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள். எல்லாம் சொல்லுங்க, சோர்ந்து போகாமல் இருங்கள். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள். இப்போ நற்கிரியைகள் செய்கிறதுல நாம் என்ன செஞ்சிடக்கூடாது? சோர்ந்து போயிடக்கூடாது. சபையினுடைய ஒரு முக்கியமான நோக்கம் என்ன தெரியுமா? நற்கிரியைகள் செய்கிறதுக்கு நம்மளை ஊக்குவிக்கிறது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 24-25 வசனங்களில் நீங்கள் அதை பார்க்கலாம். எபிரேயர் 10:24-25. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். சபை கூடி வருதலை நாம் ஏன் விட்டுவிடக்கூடாது? சர்ச்சை ஏன் கட்டடிக்கக்கூடாது? பல காரணங்கள் இருக்குது. ஆனால் இங்கே நாம் பார்க்குற காரணம் என்ன தெரியுமா? சபையில் தான் நாம் ஒருவரை ஒருவர் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் ஏவுகிறோம். ஒருவரை ஒருவர் என்ன செய்கிறோம்? ஊக்குவிக்கிறோம்.
நற்கிரியை செய்கிறதுல சோர்ந்து போயிடாதீங்க, தொடர்ந்து அதில் நிலச்சிருங்கன்னு ஒரு ஊக்கத்தை கொடுக்குறோம். மற்ற விசுவாசிகள் நற்கிரியைகள் செய்கிறதுல ரொம்ப தீவிரமாக ஜாக்கிரதையாக இருக்கிறத பார்த்து அது நமக்கும் ஒரு ஊக்கத்தை என்ன செய்யுது, கொடுக்குது. அப்போ சபையை கட்டடிச்சோன்னா அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் ஊக்கத்தை நாம் பெற முடியாது. அதனால தான் சபைக்கு ரெகுலராக வரணும். அப்போ தான் நற்கிரியைகள் செய்கிறதற்கு நாம் ஊக்குவிக்கப்படுவோம். இங்கே எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது? நன்மை செய்ய நாம் மறந்துட கூடாது. நன்மை செய்ய என்ன செஞ்சிடக்கூடாது? மறந்துட கூடாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நற்கிரியைகள்ன்றது என்னது? தேவனுடைய மகிமைக்காகவும் மற்றவங்களுடைய பிரயோஜனத்துக்காகவும் நாம் என்ன செஞ்சாலும் அது என்னது தான்? நற்கிரியை தான். அப்போ பல காரியங்கள் நற்கிரியைகள்ன்ற கேட்டகரியில் வரும். நம்முடைய குடும்பத்தை நாம் நல்லா விசாரித்து நம்முடைய மனைவியோ புருஷனையோ நல்லா நாம் பார்த்து கொண்டோன்னா அதுவே என்னது தான்? நற்கிரியை தான். தேவ பக்தியுள்ள ஒரு சந்ததியை நாம் எழுப்பினோன்னா அதுவும் என்னது தான்? நற்கிரியை தான். தேவன் நமக்கு கொடுத்த தாளந்துகள் ஆற்றல்களை வச்சு மற்றவர்களுடைய பிரயோஜனத்துக்காக நாம் வேலை செஞ்சோன்னா அதுவும் என்னது தான்? நற்கிரியை தான். சுவிசேஷம் அறிவிக்கிறது நற்கிரியை தான். மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறது நற்கிரியை தான். இதெல்லாமே நற்கிரியை தான். ஆனால் இந்த வசனத்தில் குறிப்பாக எந்த நற்கிரியை பற்றி சொல்லப்பட்டிருக்குதுன்னு பாருங்கள். என்ன நற்கிரியை அது? தான தர்மம். எல்லாரும் சொல்லுவோம் தான தர்மம். இங்கே ஒரு குறிப்பிட்ட நற்கிரியை வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அது என்னது? தான தர்மம் பண்ணுறது. நம்மகிட்ட இருக்கிறத என்ன செய்கிறது? பகிர்ந்து கொள்வது. நம்மகிட்ட இருக்கிறத பகிர்ந்து கொள்வது. அந்த நற்கிரியை தான் இங்கே வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. உலகத்தில் பணத்தை பற்றியும் பொருள் சார்ந்த காரியங்களை பற்றியும் ஒரு ஃபிலாசபி இருக்குது, ஒரு தத்துவம் இருக்குது. கெட் ஆல் யூ கேன் ஆல் யூ கெட் அண்ட் சிட் ஆன் யோர் கேன் அப்படின்னு. கிடைக்கிறது எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கோ? வாரிக்கோ. வாரினது எல்லாத்தையும் என்ன செய்ய? மூட்டை கட்டி பேசாமல் அந்த மூட்டை மேலே உட்காந்துக்கோ. நீயும் அனுபவிக்காத, யாரையும் அனுபவிக்க விடாத. இதுதான் நிறையா பேருடைய ஃபிலாசபியாக இருக்குது. ஆனால் கிறிஸ்தவர்கள் நாம் வித்தியாசமாக இருக்க வேண்டும். தேவன் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்திருந்தா சும்மா மூட்டை கட்டி வைக்கிறதுக்கு அதை அவர் கொடுக்கல. தேவையில் இருப்பவர்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதை அவர் விரும்புகிறார். அதற்கு தான் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை அவர் கொடுத்திருக்கிறார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1 யோவான் 3:17. ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாக இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? இங்கே ஒரு பணக்காரனை பற்றி யோவான் பேசுகிறாரு. உலக ரீதியாக காசில் பணக்காரனை பற்றி பேசுகிறாரு. அவன் தன்னுடைய சகோதரனுக்கு என்ன உண்டென்று கண்டு, குறைச்சல் உண்டென்று கண்டு என்ன பண்ணுறான்? தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொள்ளுகிறான். அவனுடைய சகோதரனுக்கு தேவை இருக்குதுன்னு அவன் பார்க்குறான். ஆனால் அதை பற்றி அவன் எதுவும் பண்ணுறதில்ல. ஓ அச்சோ அப்படி ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டுட்டு பேசாமல் போயிடுறான். அவன் வேலையை பார்த்துட்டு போயிடுறான். யோவான் கேட்குறாரு, அப்படிப்பட்டவனுக்குள்ள தேவ அன்பு எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ 18ஆம் வசனம். என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவும். யோவான் என்ன சொல்கிறார் தெரியுமா?
இப்படி சொல்லலாம், வாயிலேயே வடை சுடாத அப்படின்னு சொல்கிறாரு. தேவையில் ஒரு சகோதரனை பார்த்தேன்னா என்ன செய்ய, அவனுக்கு உதவி செய்ய. உன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொள்ளாத. அவன் தேவையில் இருந்தான்னா அவனுக்கு என்ன தேவைப்படுதோ அதை என்ன செய்ய, கொடு. உன்கிட்ட இருக்கிறத நீ அவனோட என்ன செய்ய, பகிர்ந்து கொள். இப்போ இந்த நற்கிரியை தான் எபிரேயர் 13:16 அதை பற்றி தான் குறிப்பாக பேசுகிறது. என்ன பேர் நற்கிரியை செய்யணும்னு நினைக்கிறீங்க, தான தர்மம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதை செய்யும்படியாகவே கர்த்தர் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுப்பாராக. எதை செய்யறதுக்காக? மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக, இருக்கிறத மற்றவங்களோட பகிர்ந்து கொள்றதுக்காக. அதுக்காகவே கர்த்தர் உங்களுக்கு என்னத்தை கொடுப்பாராக? ஐஸ்வர்யத்தை கொடுப்பாராக. அப்போஸ்தலன் பவுல் அப்படி தான் சொல்கிறாரு பாருங்க. கொரிந்தியருக்கு எழுதும்போது அவர் அப்படி தான் சொல்கிறார். 2 கொரிந்தியர் 9:8. 2 கொரிந்தியர் 9:8. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளினாலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உங்களுக்கு தேவையானதை தேவன் தாராளமாக தருவார். அதுதான் அர்த்தம். ஏன் தருவார்? ஏன்னா நீங்க எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களா இருக்கணும். அப்பதான் நீங்க என்ன செய்ய முடியும்? சகல நற்கிரியைகள்லையும் பெருகிறவங்களா இருக்க முடியும். சகல நற்கிரியைகளையும் அதிகமாக செய்கிறவங்களா நீங்க இருக்கணும்னா உங்களுக்கு தேவையானது தேவன் என்ன செய்யணும்? தாராளமாக கொடுக்கணும். அப்போ அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு தேவையானதை தேவன் தாராளமாக கொடுப்பாரு. ஏன்? நீங்கள் எல்லாத்துலேயும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் என்ன செய்ய முடியும்? சகலவித நற்கிரியைகளையும் பெறுகிறவங்களா இருக்க முடியும். அப்போ அந்த காரணத்துக்காகவே உங்களுக்கு தேவையானதை தேவன் என்ன செய்வார்? தாராளமாக கொடுப்பார் அப்படின்னு இங்கே அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நான் நூற்றுக்கணக்கான முறை கர்த்தர்ட்ட கேட்டேங்க ஐஸ்வர்யத்தை தாரும் அப்படின்னு, ஆனால் அவர் கொடுக்குற மாதிரி தெரியல அப்படின்னு நீங்கள் ஒருவேளை சொல்லலாம். நிறைய நேரங்களில் நம்ம கேட்குறத நாம் ஏன் பெற்றுக்கொள்கிறதில்ல தெரியுமா? நம்முடைய நோக்கங்கள் சரியாக இருக்கிறதில்ல. நம்முடைய நோக்கங்கள் எப்படி இருக்கிறதில்ல? சரியாக இருக்கிறதில்ல. யாக்கோபு 4:3. யாக்கோபு 4:3. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். நிறைய நேரங்களில் ஏன் கிடைக்கிறது இல்லை தெரியுமா? நம்ம கேட்குற நோக்கமே தப்பா இருக்குது. கடவுளே எனக்கு ஐஸ்வர்யத்தை தாரும், அப்போதான் எங்கே என்னைய அவமதிச்சாங்களோ அவங்க முன்னாடி நான் வாழ்ந்து காட்ட முடியும் அப்படி நம்ம யோசிக்கிறோம். மற்றவங்க நம்மளை பார்த்து வாழ்றாண்டா அவன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு யோசிக்கிறோம். கெத்தா வாழணும் அப்படின்னு. இதெல்லாம் என்னது? சரியான நோக்கங்களா? கிடையவே கிடையாது. சரியான நோக்கங்கள் என்னன்னு சொல்கிறேன். நற்கிரியைகள் செய்ய வேண்டும், மற்றவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும், உதார குணமுள்ளவர்களாக இருக்க வேண்டும், தேவையில் இருப்பவங்களுக்கு நம்ம இடத்துல இருக்கிறத என்ன செய்ய வேண்டும்? பகிர்ந்து கொள்ள வேண்டும். இது உங்களுடைய நோக்கமாக இருக்கட்டும். இந்த நோக்கத்தோட
கர்த்தாவே எனக்கு ஐஸ்வர்யத்தை தாரும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கேட்குறதோட ஜாஸ்தியாக அவர் கொடுப்பாரு, அள்ளி அள்ளி அவர் கொடுப்பாரு. அப்போ நம்முடைய நோக்கங்களை நாம் என்ன செய்யணும்? சீர்படுத்த வேண்டும். சரி, நம்முடைய பகுதிக்கு திரும்ப வருவோம். எபிரேயர் 13:16 வசனம். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் எப்படி இருக்கிறாரு? பிரியமாயிருக்கிறார். எப்படிப்பட்ட பலிகள்? முதலாவது ஸ்தோத்திர பலி. முதலாவது என்ன பலி? ஸ்தோத்திர பலி. 15வது வசனத்தில் அதை பார்த்தோம் இல்லையா? ரெண்டாவது என்னது? நன்மை செய்தல் என்கிற பலி. நன்மை செய்தல் என்கிற பலி, அதை 16ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த ரெண்டு பலிகளுமே தேவனுக்கு எப்படி இருக்குது? பிரியமானதாய் இருக்கிறது. நான் நன்றி செலுத்துவேங்க. கர்த்தரை துதிக்கிற துதி எப்போதும் என் வாயில இருக்கும். ஆனால் நன்மை செய்யலாம் சொல்லாதீங்க, அதெல்லாம் செய்ய முடியாது. தான தர்மம்லாம் பண்ண சொல்லாதீங்க, அதெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ரெண்டுமே முக்கியம், ரெண்டுமே தேவனுக்கு பிரியமானதாய் இருக்கிறது. அதனால தான் இந்த நிருபத்தின் ஆசிரியர் சொல்கிறாரு, 15ஆம் வசனத்தில் சொன்னதையும் செய்யுங்க. இயேசுவின் மூலமாய் தேவனுக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துங்க. அதே நேரத்தில் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் என்ன செஞ்சிடாதீங்க? மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ரெண்டையும் செய்ய வேண்டும். இவைகளையும் செய்யணும், அவைகளையும் மறந்துட கூடாது. எல்லாம் சொல்லுவோம், ரெண்டையுமே செய்யணும். தேவனுக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்த வேண்டும், அதே நேரத்தில் நன்மை செய்தல் என்கிற பலியையும் செலுத்த வேண்டும். இதை செலுத்துறதுக்கான ஊக்கம் என்னதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெண்டு பலிகளையும் நாம் செலுத்துவதற்கான ஊக்கம் என்னது? தேவன் அதிலே பிரியப்படுகிறார். இந்த ரெண்டு பலிகளையும் நாம் செலுத்தும் போது அதிலே தேவன் என்ன செய்கிறார்? பிரியப்படுகிறார். எல்லாம் சொல்லுவோம், தேவன் பிரியப்படுகிறார். மனுஷர் நம்மளை அங்கீகரிக்கும் போது, நம்மளை பாராட்டும் போது அதுவே நமக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது இல்லையா? ஆனால் இங்கே இந்த நிருபத்தின் ஆசிரியர் எதை பற்றி பேசுகிறார் தெரியுமா? தேவனுடைய அங்கீகாரம், தேவன் பிரியப்படுவது. நமக்கு கிடைக்கக்கூடிய இருக்கிறதுல மிகப்பெரிய பலன் என்ன தெரியுமா? தேவனுடைய அங்கீகாரம். இந்த பலிகளை நாம் செலுத்தும் போது தேவன் என்ன செய்கிறார்? பிரியப்படுகிறார். இப்போ மனுஷங்க நம்மளை பார்த்து சூப்பர்னு சொல்லும் போதே நம்ம எங்கேயோ போயிடுறோம். ஆனால் தேவன் நம்மளை பார்த்து சூப்பர்னு சொன்னார்னா எப்படி இருக்கும்? இந்த பலிகளை செலுத்துறவங்கள்ட்ட தேவன் அப்படிதான் ஒரு நாள் சொல்ல போறாரு. வெல் டன்னு சொல்ல போறாரு, நல்லதுன்னு சொல்ல போறாரு, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனேன்னு சொல்ல போறாரு. உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி என்று சொல்ல போறார். அந்த வார்த்தைகளை கேட்கறத போல வேற எதுவுமே இருக்க முடியாது. வேற லெவல் போயிடுவோம் நம்ம அதை கேட்டு. அப்ப அந்த வார்த்தைகளை அவர்கிட்ட இருந்து நாம கேட்கணும். தேவனிடத்துல நற்சாட்சி பெறணும். தேவன் நம்மால பிரியப்பட வேண்டும். நம்மளை பார்த்து வெல்டன் அவர் சொல்லணும். அதற்கு ஏற்றாற் போல நம்முடைய ஓட்டத்தை நாம் ஓடக்கடுவோமாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.